Hello my dear parents and students, welcome back to Career Guidance Academy channel. நம்ம தமிழ்நாட்டில் அனாலிசிக்கு கீழே 400க்கும் மேற்பட்ட பொறியியல் கல்லூரிகள் இருக்குது. அதில் செல்ஃப் ஃபினான்சிங் காலேஜில் நம்பர் 1 காலேஜ் சொல்லக்கூடிய SSN சிவசுப்ரமணிய நாடார் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் வரப்போகிற அகாடமிக் இயர்லேருந்து தே ஆர் மெர்ஜிங் வித் SNU. ஸோ அனாலிசிக்கு கீழே அவங்க க்ளோஸ் பண்ணுறாங்க. ஸோ SNUவோட அட்மிஷன் ப்ராசஸ்லாம் எப்படி இருக்கும் இதெல்லாம் தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அண்ட் சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வரீங்க அப்படின்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வீடியோக்குள்ள போகலாம். அனாலிசிக்கு கீழே 400க்கும் மேற்பட்ட பொறியியல் கல்லூரிகள் செல்ஃப் ஃபினான்சிங் காலேஜஸ் அஃபிலியேட்டடாக இருக்குது. அதில் நம்பர் 1 காலேஜ் கடந்த 10-15 வருஷமாக பார்த்தீங்கன்னா SSN சிவசுப்ரமணிய நாடார் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் தான் தொடர்ந்து இருந்துட்டு வராங்க. அதுக்கு காரணம் பார்த்தீங்கன்னா NIRF ரேங்க்லையும் சரி, NACலையும் சரி, NBAலையும் சரி, அவங்களோட அக்ரிடேஷன் எல்லாமே பார்த்தீங்கன்னா டாப் லெவலில் இருக்குது. ஸோ அதனாலே பார்த்தீங்கன்னா ஸ்டூடெண்ட்ஸோட ப்ரிஃபரன்ஸும் பார்த்தீங்க அப்படின்னா SSN தான் செல்ஃப் ஃபினான்சிங்கில் நம்பர் 1 இப்போ ஒரு இருந்துட்டு இருக்கு. அப்படிப்பட்ட ஒரு காலேஜ் பார்த்தீங்க அப்படின்னா இந்த வரப்போகிற அகாடமிக் இயர் 2026-2027 they are closing with Anna University. Anna University கீழே அவங்க இதுக்கப்புறம் வரப்போகிறது இல்லை. அவங்க ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா ப்ரைவேட் யூனிவர்சிட்டி, ஸ்டேட் ப்ரைவேட் யூனிவர்சிட்டி பார்த்தீங்கன்னா சிவநாடார் யூனிவர்சிட்டி ஒன்று ஆல்ரெடி ஆரம்பிச்சு இப்போ பார்த்தீங்கன்னா கன்சிக்யூட்டிவ் இயர்ஸாக போயிட்டு இருக்கு. அதுக்கு கீழே பார்த்தீங்கன்னா இந்த காலேஜ் கொண்டு வந்துடுறாங்க. ஸோ அதனால் இதுக்கப்புறம் Anna University கீழே உங்களுக்கு SSN வரப்போகிறது இல்லை. எஸ், SSN காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் இஸ் ப்ராக்ரஸிவ்லி க்ளோசிங் அண்ட் மெர்ஜிங் வித் சிவநாடார் யூனிவர்சிட்டி சென்னை ஸ்டார்டிங் ஃப்ரம் த 26-27 அகாடமிக் இயர். ஸோ வரப்போகிற இருந்து ஸோ தே ஆர் பிகமிங் தி SSN ஸ்கூல் ஆஃப் இன்ஜினியரிங் அண்டர் SNU. இது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு SSN வந்து பார்த்தீங்கன்னா அஃபிஷியலாக தே கிவ் லெட்டர் டு Anna University. ஸோ Anna Universityக்கு நாங்கள் வந்து உங்களுக்கு க்ளோஸ் பண்ணுறோம் அப்படின்றத அஃபிஷியலாக கொடுத்தாங்க. ஸோ அங்கே இருக்கிற அத்தனை சீட்ஸும் பார்த்தீங்கன்னா அரௌண்ட் 600 சீட்ஸும் பார்த்தீங்கன்னா தே ஆர் மெர்ஜிங் வித் சிவநாடார் யூனிவர்சிட்டி, ரைட்? ஸோ இதுக்கு முக்கியமான காரணம் பார்க்கும்போது தே ஃபேஸ்டு க்ளோஷர் அண்ட் மெர்ஜ் பிகின் இன் 2026 வரப்போகிற இது வந்து பண்ணுறாங்க. ஸோ SSN காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் வில் ஆப்ரேட்ஸ் அஸ் தி SSN ஸ்கூல் ஆஃப் இன்ஜினியரிங் வித்தின் சிவநாடார் யூனிவர்சிட்டி. ஸோ சிவநாடார் யூனிவர்சிட்டி கீழே ஒரு 4 ப்ரோக்ராம்ஸ் ஆப்ரேட் பண்ணப்படுது. லா, காமர்ஸ் அந்த மாதிரி. அதில் ஒன்றா வந்து பார்த்தீங்கன்னா SSN ஸ்கூல் ஆஃப் இன்ஜினியரிங் இயக்கப்பட போகுது. ஓகேங்களா? இது மெயினாக இதோட பெனிஃபிட்ஸ் என்னவா அவங்க பார்க்குறாங்க அப்படின்னா திஸ் எய்ம்ஸ் டு கிரியேட் a single வேர்ல்ட் கிளாஸ் இன்ஸ்டியூஷன். ஸோ அவங்க வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வேர்ல்ட் கிளாஸ் இன்ஸ்டியூஷனாக கொண்டு வரதுக்காக எதுக்கு தனித்தனியாக சிவநாடார் யூனிவர்சிட்டி SSN வச்சுக்கிட்டு ஸோ மெர்ஜ் பண்ணலாம் அப்படின்ற ரீசனுக்காக தான் வித் ப்ராடர் அகடமிக் ப்ரோக்ராம்ஸ் அண்ட் ரிசர்ச் ஆப்பர்ச்சுனிட்டிஸ்க்காக அதை ஒயின் பண்ணுறதா சொல்லியிருக்காங்க. அண்ட் அட்மிஷன்ஸ் வில் மூவ் ஃப்ரம் Anna University. இதுக்கப்புறம் Anna University கீழே ஸ்டூடெண்ட்ஸால் சூஸ் பண்ண முடியாது. ஸோ ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, மேக்ஸில் டாப் ஸ்கோர் எடுக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் சென்னையில், தமிழ்நாட்டில் சொல்லும்பொழுது Anna University, CG கேம்பஸ், MIT கேம்பஸ்க்கு அடுத்ததாக பார்த்தீங்கன்னா PhDக்கு முன்னாடியே பார்த்தீங்கன்னா SSN தான் சூஸ் பண்ணுவாங்க மோஸ்ட் ஆஃப் த ஸ்டூடெண்ட்ஸ், ரைட்? அப்படிப்பட்ட ஸ்டூடெண்ட்ஸ்க்கு அந்த ஆப்பர்ச்சுனிட்டி பறிபோக போகுது. ஸோ Anna University கீழே வரப்போகிறது இல்லை, ரைட்? ஸோ தே ஆர் மூவிங் டு SNUs. தே ஹாவ் ஆல்ரெடி தே ஆர் கண்டக்டிங் SNU CEE சிவநாடார் யூனிவர்சிட்டி சென்னை என்ட்ரன்ஸ் எக்ஸாம் கண்டக்ட் பண்ணுறாங்க. அதுக்கு கீழே தான் வந்து பார்த்தீங்கன்னா இதுக்கப்புறம் ஸ்டூடெண்ட்ஸ் ஜாயின் பண்ண முடியும். ஸோ உங்களுக்கு காம்படிஷன் ஆல் ஓவர் இந்தியா இருக்க போகுது. ஏன்னா ஸ்டூடெண்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஆல் அதர் ஸ்டேட்ஸ் ஆல்சோ தேர் இந்த எக்ஸாம்ஸ் எழுத போகிறாங்க. ஸோ அதனால் பார்ட்டிசிபேஷன் காம்படிஷன் கொஞ்சம் டஃபாக தான் இருக்க போகுது. ஸோ ஸ்டூடெண்ட்ஸ் அட்மிட்டட் ஃபார் தி 2025-2026 லாஸ்ட் இயர் ஃபர்ஸ்ட் இயர் அட்மிட் ஆயிருக்காங்க இல்லையா, அவங்க கண்டினியூஸாக Anna University தான் வர போகிறாங்க. அவங்க ஃபைனல் இயர் வர வரையும் Anna University தான் இருப்பாங்க. அவங்களுக்கு டிகிரியும் பார்த்தா Anna University தான் வரும். ஸோ ஆல்ரெடி படிச்சுட்டு இருக்கிற ஸ்டூடெண்ட்ஸ்க்கு Anna University தான் வந்து பார்த்தீங்கன்னா டிகிரி கொடுக்க போகுது. வரப்போகிற 2026-2027 அகாடமிக் இயர்லேருந்து தான் SNUக்கு கீழே இவங்க மெர்ஜ் ஆகிறாங்க. ஓகேங்களா? ஸோ இவங்களுடைய ப்ரோக்ராம்ஸ் பார்த்தீங்கன்னா சிவநாடார் யூனிவர்சிட்டிக்கு கீழே ஸ்கூல் ஆஃப் காமர்ஸ் அண்ட் மேனேஜ்மெண்ட், ஸ்கூல் ஆஃப் சயின்ஸ் அண்ட் ஹியூமனிட்டிஸ்ன்னு இருக்குது, சிவநாடார் ஸ்கூல் ஆஃப் லா இருக்குது. ஸோ அதில் ஒன்றா பார்த்தீங்கன்னா SSN ஸ்கூல் ஆஃப் இன்ஜினியரிங். ஸோ சிவநாடார் யூனிவர்சிட்டிக்கு கீழே தான் ஸோ SSN ஸ்கூல் ஆஃப் இன்ஜினியரிங் மெர்ஜ் ஆகுது. ஓகேங்களா? ஸோ இவங்களுடைய எக்ஸாம் பார்த்தீங்க அப்படின்னா வருஷத்தில் ஒரு முறை கண்டக்ட் பண்ணுறாங்க. உங்களுக்கு மேக்ஸிமம் பிப்ரவரியில் கால்ஃபர் வந்துடும். ஸோ எக்ஸாம் பார்த்தா உங்களுக்கு மார்ச், ஏப்ரலில் கண்டக்ட் பண்ணுவாங்க. ஸோ என்ட்ரன்ஸ் எக்ஸாம் பார்த்தா 2 hours. ஸோ SNU என்ட்ரன்ஸ் எக்ஸாம். ஸோ SSNக்கு இதுக்கப்புறம் நீங்கள் ஜாயின் பண்ண போகிறீங்க அப்படின்னா கம்பல்சரி இந்த என்ட்ரன்ஸ் எக்ஸாம் நீங்கள் அப்ளை பண்ணி தான் ஆகணும். நோட்டிஃபிகேஷன் ஸ்டார்ட்ஸ் ஃப்ரம் February onwards, ரைட்? ஸோ உங்களுக்கு 2 hours எக்ஸாம் நடக்கும். ஸோ 2 பேட்டர்ன். ஸோ பார்ட் A வந்து பார்த்தீங்கன்னா ஆப்டிடியூட் டெஸ்ட்டு. ஸோ பார்ட் B பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட்லி சப்ஜெக்ட். ஓகே, ஸோ போத் பார்ட்ஸ் வில் பி ஸ்கோர்ட் அவுட் ஆஃப் a total of 100 மார்க்ஸ்க்கு தான். ஸோ நெகட்டிவ் மார்க்கிங் வில் பி அப்ளிகபிள் ஃபார் ராங் ஆன்சர். ஸோ அது இதில் வந்து பார்த்தீங்கன்னா நெகட்டிவ் மார்க்கிங்ஸ் இருக்குது. ஸோ பார்ட் B பார்க்கும்போது மேக்ஸு கம்பல்சரி 40%, ஃபிசிக்ஸ் வந்து 30%, கெமிஸ்ட்ரி 30%. ஓகேங்களா? உங்களுக்கு டோட்டலாக வந்து பார்த்தீங்கன்னா 100% வந்து பார்த்தீங்கன்னா சப்ஜெக்ட்ஸ் எப்படி பிரிச்சிடுறாங்க, ரைட்? ஸோ இது வந்து ஒன்லி வி ஆர் டாக்கிங் அபவுட் இன்ஜினியரிங், ரைட்? உங்களுக்கு இதில் ஜாயின் பண்ணுறதுக்கு JEEயோட ஸ்கோர் 90% மேலே இருந்தீங்கன்னா யூ ஆர் எலிஜிபிள் டு டேரெக்டாகவே வந்து பார்த்தா அவங்க இன்டர்வியூ கூப்பிட்றாங்க. நீங்கள் என்ட்ரன்ஸ் எக்ஸாம் இல்லாமலே டேரெக்டாக அவங்க இன்டர்வியூ கால்ஃபர் பண்ணுறாங்க. பட் அதில் வந்து பார்த்தா ரொம்ப ஃபியூ சீட்ஸ் தான். ஸோ அதனால் அவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னா ஸோ வெரி ஃபியூ சீட்ஸ் ஆர் செட் அசைட் ஃபார் அட்மிஷன் பேஸ்ட் ஆன் JEE மெயின். ஸோ ஸ்டூடெண்ட்ஸ் வித் JEE மெயின் ஸ்கோர் ஆஃப் மினிமம் 90% மே பி கால் டைரக்ட்லி ஃபார் இன்டர்வியூ. ஸோ அதனால் ஈவன் தோ கம்மியான சீட்ஸ் இருக்கிறதுனால நீங்கள் சான்ஸ் அதிகமாக வேணும் அப்படின்னா
நீங்கள் கண்டிப்பாக என்ட்ரன்ஸ் எக்ஸாம் அப்ளை பண்ணணும் அப்படின்றத அவங்களுடைய அறிவுறுத்தல், ரைட்? ஸோ இங்கே என்னென்ன கோர்ஸ் இருக்குன்னு பார்த்தா டோட்டலாக 12 கோர்ஸ் இருக்குது. ஏஐடிஎஸ், பயோமெடிக்கல், கெமிக்கல் இன்ஜினியரிங், சிவில் இன்ஜினியரிங், கம்ப்யூட்டர் சயின்ஸ் வித் சைபர் செக்யூரிட்டி, கம்ப்யூட்டர் சயின்ஸ் வித் ஐஓடி and electrical, that is EEE department, electronics ECE, electronics and communication engineering with VLSI technology, IT information technology and mechanical engineering. Okay, total 12 departments, right? So fees section பார்க்கும்போது உங்களுக்கு இந்த 4 இதுக்கு பிடெக் கெமிக்கல் இன்ஜினியரிங், பயோமெடிக்கல், மெக்கானிக்கல், சிவில் இதுக்கு மட்டும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 3 lakhs ஃபீஸ். இது ஒன்லி ஆனுவல் ஃபீ, டியூஷன் ஃபீ அலோன். ஓகேங்களா? உங்களுக்கு இது இல்லாமல் உங்களுக்கு ஹாஸ்டல் ஃபீஸ் டிபெண்ட்ஸ் ஆன் தி ஏசி நான் ஏசி ரூம் இதை பொறுத்து மாறும், ரைட்? ஸோ ரிமைனிங் கோர்ஸஸ்க்கு எல்லாமே பார்த்தீங்கன்னா 3,50,000. NRI இருக்குங்க, யுவர் நான் ரெசிடென்ட் இந்தியா வந்தால் 5,25,000. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா இந்த கோர்ஸுக்கு 4,50,000. ஃபாரின் ஸ்டூடெண்ட்ஸுக்கு 7 lakhs, இங்கே வந்து பார்த்தீங்கன்னா 6 lakhs. ஓகே, திஸ் இஸ் ஆல் அபவுட் தி ஃபீ ஸ்ட்ரக்சர். அண்ட் மெயினாக வந்து பார்த்தீங்கன்னா SSN வந்து காலங்காலமாக நம்பர் 1 சொல்லும்போது அது நாட் ஒன்லி ஃபார் த அக்ரிடேஷன் அண்ட் ஆல்சோ ஃபார் தேர் ரெப்யூட்டட் பிளேஸ்மெண்ட்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா ஹையஸ்ட் பிளேஸ்மெண்ட் 1 crore வரையும் பார்த்தீங்கன்னா சில ஸ்டூடெண்ட்ஸ் வந்து அங்கே வாங்கியிருக்கிறாங்க. மோஸ்ட் ஆஃப் த ஸ்டூடெண்ட்ஸ் ஆர் ஒர்க்கிங் இன் Amazon, Facebook, TCS, Microsoft, Apple, Dell, Cognizant, okay, Nagarro, Caterpillar, இந்த மாதிரி டாப் லெவல் கம்பெனிஸ், ஈவன் கூகுள் ஆல்சோ தேர் ஒர்க்கிங். அதனால தான் அவங்களோட இது ஸ்பெஷல். அண்ட் SNU சிவநாடா யூனிவர்சிட்டி இப்போ பார்த்தீங்கன்னா அவங்களோட ஹையஸ்ட் பேக்கேஜ் பார்த்தீங்கன்னா 58.09 வரை இருந்திருக்கு. சிவநாடா யூனிவர்சிட்டி உங்களுக்கு ஆல்ரெடி டெல்லி கேம்பஸும் இருக்குது, ரைட்? ஸோ ஆவரேஜாக பார்த்தீங்கன்னா 11.35 lakhs. ஸோ கண்டிப்பாக நீங்கள் SSNல படிக்கணும்னு நினைக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் இதுக்கப்புறம் வரப்போகிற இப்போ 12th படிச்சிருக்கீங்க, 11th படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருக்குமே பார்த்தீங்கன்னா சிவநாடார் என்ட்ரன்ஸ் எக்ஸாம் மட்டும்தான் உங்களுக்கு ஒரே ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி. ஸோ இதை பற்றின கம்ப்ளீட் டீட்டெயில்ஸ் வேணும் அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் நமக்கு இருக்குது. உங்களுக்கு வேறு ஏதாவது டவுட்ஸ் இருந்தால் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். அண்ட் அதர் யூனிவர்சிட்டி லைக் ஃபார் எக்ஸாம்பிள் V8 யூனிவர்சிட்டி, அமிர்தா, இதை பற்றின கம்ப்ளீட் டீட்டெயில்ஸ் நம்ம ப்ரீவியஸ் வீடியோலாம் கொடுத்துருக்கோம். ஸோ கோ அண்ட் வாட்ச் இட். அடுத்த வீடியோவில் மீட் பண்ணுறோம். தேங்க்யூ ஸோ மச்.